ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐங்குறுந்தாடிகள் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நம்ம இந்த வீடியோவில் பாக்கி பேட்டர்னான கர்வ் ட்ரிவன் பேட்டர்னும் ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்னும் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் லீனியர் பேட்டர்ன் பார்த்தாச்சு, சர்க்குலர் பேட்டர்ன் பார்த்தாச்சு, மிரரும் பார்த்தாச்சு. நம்ம இந்த வீடியோவில் அடுத்த 2 பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் ஒரு 3D பார்ட் வேணுங்களா. அதனால் ஃப்ரண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு லைனு, அப்புறம் மேலுக்கா ஒன்று போட்டு இந்த இடத்துல நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே இப்படி பெருசாக இப்படி வளைஞ்சி இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் ஓகே கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எதனா வரைஞ்சிக்கணும்ல, அதுக்கு நான் இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிட்டு 3 பாயிண்ட் ரெக்டாங்கிளில் இங்கே ஒன்று போட்டுக்கலாமா. இந்த டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர் போய் எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் போயிட்டு எனக்கு என்ன இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷனில் 10க்கு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த இதை தான் அப்படியே இந்த கர்வில் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டேன். டைரக்ஷனுக்கு இந்த கர்வ் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கு இது செலக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நான் டைரக்ஷன் மாற்றிக்கிறேன். மாற்றோம்னா உங்களுக்கு பார்ஷியல் ப்ரிவியூலேயே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வரப்போகுதுன்னு, இப்படி தான் வரப்போகுதுன்னு. இப்போ பார்த்தோம்னா இது வந்து சில இதெல்லாம் உள்ளே போயிருக்குல்ல, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 2 கர்வ் மெத்தட் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம், உங்களுக்கு உள்ளே போகணுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கர்வு, வெளில வரணும்னா ஆஃப்செட் கர்வ். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் கர்வே வச்சுக்கிறேன். அடுத்தது அலைன் டு கர்வ், அலைன் டு சீட், அது பெருசாக எதுவும், அது பார்த்தோம்னா அப்படி இப்படி எப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட் அதே டைரக்ஷன்லேயே அப்படியே வந்துடும். இப்போ டேஞ்சன்ட்டு கர்வ்னா அந்த கர்வ் மேலே வரும். அலைன் டு சீட்னா ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே ஃபுல்லாக வரும். நம்ம டேஞ்சன்ட்டு கர்வே வச்சுக்கலாம். சரி ஓகே, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஃபீச்சர்ஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம், பாடிஸ் பண்ணலாம். இதுலேயே இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் இருக்குது. நம்ம இதில் பார்த்துருக்கோம் லீனியர் பேட்டர்னை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப்பு அது என்னன்னு தெரியலாம், மேலே சஜஷனில் வீடியோ வரும், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அதே பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கிற சொன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்ததுனால எனக்கு உள்ளே போயிருக்கு. நீங்கள் ஆப்செட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும். இதுதான் கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். அடுத்தது ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் வேணாலும் வழக்கம் போல், அதனால் நான் இந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். பெருசாக வரைய போகிறதுல வெறும் டாட் 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 டாட், சும்மா ரேண்டம் ஸ்பேசஸில் டாட் டாட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா, செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல சின்னதாக. செலக்ட் பண்ணிட்டு நான் இதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறேன். ஓகே பண்ணியாச்சா. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்னா என்னது. நம்ம இந்த சர்க்கிளை நம்ம போட்ட டாட் டாட் டாட்டில் அந்த சர்க்கிளை தூக்கி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதான் ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன். இப்போ பார்த்தோம்னா போய் ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் எதுன்னு கேட்குது. நம்ம வந்து போயிட்டு நம்ம எது பண்ணியிருப்போம், இந்த ஸ்கெட்ச் தானே, ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் அது ஃபீச்சர்ஸில் அதே போட்டுக்குது. இதே ஸ்கெட்சில் தான் நம்ம எக்ஸ்ட்ரூடர் கட் பண்ணியிருக்கோம், அதனால் அதுவே போட்டுக்கிச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வச்சுருக்கோமோ அந்தந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரூடர் கட் ஆகிடும். நீங்கள் வேணால் டைமென்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் கரெக்டாக வேணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து ரேண்டமாக வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் வச்ச இடம் எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தோம்னா அது பாயிண்ட் வச்சது கீழே போயிருக்கு, அதனால தான் அப்படி வந்திருக்கு. நீங்கள் டைமென்ஷனோட கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோல 2 பேட்டர்ன் பார்த்தாச்சு. அதாவது என்னன்னா, கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் பார்த்துருக்கோம், ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். என்கிற லீனியர், சர்க்குலர், மிரர் இது எல்லாமே பார்த்தாச்சு. மீதி 3 இருக்குன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்வீப் ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ரிவால்ட் பார்த்தாச்சு, எக்ஸ்ட்ரூட் பார்த்தாச்சு, ஸ்வீப் பாஸ் பேஸ் இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறங்க. ஐங்குறுந்தாடிகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம், பாய்.